தமிழக அளவில் திருச்சியில் தபால் ஓட்டு ஒருங்கிணைப்பு மையம் இந்தியாவில் முதல் முறையாக தமிழகத்தில் அறிமுகம். காலவரையம் செலவு தவிர்க்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. தபால் வாக்குகள் 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் பிரித்து அனுப்பும் பணி தொடங்கியது. இந்தியாவிலேயே முதல் முறையாக திருச்சியில் 39 தொகுதிகளில் தேர்தல் பணியாளர்கள் பதிவு செய்த தபால் வாக்குகளை அந்தந்த மாவட்டத்திற்கு பிரித்து அனுப்பும் பணி திருச்சியில் துவங்கியது. மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப்குமார் ஆய்வு மேற்கொண்டார். கடந்த காலங்களில் அந்தந்த நாடாளுமன்ற மையங்களில் பெறப்படும் தபால் வாக்குகள் தொகுதி வாரியாக தேர்தல் நடத்தும் அதிகாரி பிரித்து அவர் நியமிக்கும் அதிகாரி மூலம் அந்தந்த தொகுதியின் தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பி வைக்கப்படும். அதன் பின்னரும் ஓட்டு எண்ணிக்கை நடக்கும் நாளில் காலை 8 மணி வரை தபால் வாக்குகள் அனுப்பப்படும். தபால் வாக்குகள் பெறப்படும். அதுடன் தமிழகத்தில் 39 தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் ஒரு அதிகாரி அனுப்பப்படுவார். அங்கு அவர் சென்று அந்த தொகுதிக்கான தபால் ஓட்டுகளை அளித்துவிட்டு அவர் சார்ந்த தொகுதிக்கான தபால் ஓட்டுகளை பெற்று வருவார். இந்த நிலையில் இந்த பணியில் ஏராளமான அதிகாரிகள் ஈடுபட வேண்டியதாலும் இதனால் காலவிரயம் ஏற்படுவதாலும் இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியின் பரிந்துரையை ஏற்று தபால் ஓட்டுகளை மையப்படுத்தி ஒருங்கிணைந்து தொகுதிகளுக்கு பிரித்து அனுப்பும் புதிய நடைமுறையை தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்துள்ளது. அதன்படி இந்தியாவில் முதல் முறையாக ஒரே மாநிலமாக தமிழகத்தில் திருச்சி கலையரங்கம் திருமண மண்டபத்தில் தபால் ஓட்டுக்கான ஒருங்கிணைப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன்படி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே கலையரங்கம் அரங்கில் தமிழகத்தில் 39 பாராளுமன்ற தொகுதியில் தேர்தல் பணியாற்றும் பணியாளர்கள் பதிவு செய்த தபால் வாக்குகளை அந்தந்த மாவட்டத்திற்கு பிரித்து அனுப்பும் பணி துவங்கியது. திருச்சியில் மட்டும் 8400 தபால் வாக்குகள் பெறப்பட்டுள்ளது. மேலும் மற்ற தொகுதிகளின் தபால் வாக்கு எத்தனை பிரித்து அனுப்பப்படுகிறது என இன்று மாலை தெரிவிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தகவல். மேலும் வருவாய் கோட்டாட்சியர்கள் அபிராமி மற்றும் ராஜலட்சுமி, டாஸ்மார்க் முதுநிலை மேலாளர் செந்தில்குமாரி ஆகியோர் மேற்பார்வையில் தற்போது தபால் வாக்குகள் பிரித்து அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வுக்கு பின் திருச்சி நாடாளுமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான பிரதீப்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளுக்கான ஒரு சென்ட்ரலைஸ்டு ஃபெசிலிட்டேஷன் சென்டர் திருச்சியில் செட்டப் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் இந்த போஸ்டல் பேலட்டுக்காக ஒவ்வொரு தொகுதியிலையும் மற்ற தொகுதியை சார்ந்த வாக்காளர்கள் போஸ்டல் பேலட் மூலயமா வாக்குப்பதிவு செஞ்சுருப்பாங்க. இதற்கு முந்தைய நடைமுறை எப்படி இருந்தது அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் மற்ற 38 தொகுதிகளுக்கும் ஃபிசிக்கலாக கொண்டு போவாங்க. ஒரு மெசஞ்சர் மூலயமா கொண்டு போவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் ஒரு 38 பேரை என்கேஜ் பண்ணி அந்த 38 தொகுதிகளுக்கு கொண்டு போகிறது சிரமமாக இருக்கும் பட்சத்தில் இது போன்ற ஒரு நடைமுறை முதல் முறையாக இங்கே தமிழ்நாட்டில் செயல்முறைப்படுத்தப்பட உள்ளது. இதில் சென்ட்ரலைஸ்டாக திருச்சியில் ஒரு ஃபெசிலிட்டேஷன் சென்டர் நிறுவப்பட்டிருக்கிறது. ஸோ 38 மாவட்டங்களை சார்ந்த 38 தொகுதிகளை சார்ந்த அனைத்து நோடல் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய போஸ்டல் பேலட்ஸை கொண்டு திருச்சியில் மற்ற தொகுதியை சார்ந்தவர்களுக்கு அந்த போஸ்டல் பேலட்ஸை பிரித்து கொடுப்பாங்க. உதாரணமாக இப்போ திருச்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8400 போஸ்டல் பேலட் இருக்குது. ஸோ 39 தொகுதியை சார்ந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இப்போ நாங்கள் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கக்கூடிய போஸ்டல் பேலட்டை மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்க்கு கொடுக்கணும். அந்த கொடுக்குற எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற போஸ்டல் பேலட்ஸ் இங்கே அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். இப்போ டிஸ்ட்ரிக்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஈவினிங் நமக்கு தெரியும் டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்டல் பேலட்ஸ் இருக்குது, அந்த தொகுதி வாரியாக யார் யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நம்பர்ஸ் நமக்கு ஈவினிங் தெரியும். இனி அதை திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்டையர் திருச்சியில் 2547 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 127 போலிங் ஸ்டேஷன்ஸ் வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. எல்லா போலிங் ஸ்டேஷன்லேயும் நமக்கு வீடியோகிராஃபர் ஆர் வெப் ஸ்ட்ரீமிங் செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணமாக திருச்சியில் இருக்கக்கூடிய 2547 போலிங் ஸ்டேஷனில் 65% 1665 போலிங் ஸ்டேஷன்ஸ்க்கு வெப்காஸ்டிங் நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது சென்ட்ரலைஸ்டாக திருச்சி ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்தே நம்ம 65% வாக்குச்சாவடி மையங்களை நேரடியாக நம்ம கண்காணிக்க முடியும். வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம மைக்ரோ அப்சர்வர் அண்ட் முன் பார்வையாளர் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க அந்த போலிங் ப்ராசஸை என்ஷூர் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து சென்சிட்டிவ் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி அர்பன் லிமிட்லேயும் ரூரல் லிமிட்லேயும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அங்கே சிஏபிஎஃப்பை வச்சு நம்ம ஃப்ளாக் மார்ச் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் டீம் போட்டிருக்கோம். சென்சிபிள் ஏரியாவில்
டீம் போட்டிருக்கோம். நமக்கு வந்திருக்க ஜென்ரல் அப்சர்வர் வந்து ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ட்ரோன் மூலயமா வந்து அன்றைக்கு கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. சென்சிபிள் ஏரியாவில் நிச்சயமாக வந்து அந்த ஏற்பாடும் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு அப்பீல் மட்டும் டு திருச்சி மாவட்ட மக்களுக்கு வந்து 100% வந்து வாக்குப்பதிவு திருச்சி மாவட்டத்தில் ஏற்பட, அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக வேண்டும். அனைவரும் 19ஆம் தேதி வாக்குச்சாவடி மையங்களுக்கு சென்று உங்களுடைய வாக்கை வந்து பதிவு செய்யுமாறு அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளோ மிஷின் சார் யூஸ் பண்ண போகிறோம்? அதுக்கு வந்து தேவையான மாற்று மிஷினும் தயார் நிலைமையில் இருக்குது. நம்மளுடைய வாக்குச்சாவடி மையத்தில் நம்ம பயன்படுத்த போகிறது வந்து 35 கேண்டிடேட் ப்ளஸ் ஒரு நோட்டா. ஸோ டோட்டலாக வந்து 36 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 3 பேலட் யூனிட் வந்து நமக்கு தேவைப்படுது. ஒவ்வொரு மையத்திற்கும் ஒரு கண்ட்ரோல் யூனிட், ஒரு விவிபேட். பொதுவாக வந்து நம்ம 120% வந்து நம்ம ரிசர்வோடு சேர்த்து நம்ம வச்சுருக்கோம். சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் இவிஎம்ஸ் வந்து நமக்கு ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. அன்றைக்கி எது பிரத்யேகமான ஏற்பாடு இருக்கா சார்? இந்த கடுமையான வெயில் இதெல்லாம் வந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் வந்து அன்றைக்கு வந்து ஷாமியானா வந்து ஒவ்வொரு போலிங் பூத்லேயும் நம்ம அமைக்க சொல்லியிருக்கோம். ஷாமியானா மட்டும் இல்லை, அந்த வாக்குச்சாவடி மையங்களில் ஓட்டர்ஸ் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் செல் ஒன்று இருக்கும். அங்கே வந்து ஹெல்ப்லைன் மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து வாக்காளர்களுக்கு உதவி செய்வார்கள் ஏதாவது அவங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா. இது இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு வீல் சேர், அதுக்கப்புறம் வாலண்டியர் அவங்களும் வந்து அங்கே இருப்பாங்க. கைக்குழந்தையோடு வரக்கூடிய தாய்மார்களுக்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக க்ரட்ச், அதுவுமே வந்து லொக்கேஷன்ஸில் ஒரு லொக்கேஷனுக்கு ஒரு க்ரட்ச் அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அனைத்து ஏற்பாடுகளும் தண்ணீர் ஃபெசிலிட்டி, ரேம்ப் ஃபெசிலிட்டி, லைட்டு அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டி, எவ்ரிதிங் இஸ் மேட் அவைலபிள். ஸோ வாக்குச்சாவடி மையங்களுக்கு சென்று வாக்காளர்கள் வந்து நிம்மதியான முறையில் வந்து நிச்சயமாக வாக்களிக்கலாம். அத்தனை ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் வந்து சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. திருச்சி பாராளுமன்றத்தில் இந்த தேர்தல் பணியில், அதாவது முக்கியமாக அந்த வாக்குப்பதிவு அன்று வந்து ஈடுபட போகிறாங்க, எவ்வளோ பேர் முடிச்சிருக்காங்க? எதுவும் அதில் ஆப்சண்ட்டு மொத்தம் நோட்டீஸ் வந்து திருச்சியில் வந்து மொத்தம் வந்து தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அரசு அலுவலர்கள் பார்த்திங்கன்னா 12,656 நபர்கள் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். முதல் ட்ரைனிங்கில் ஒரு 511 நபர்கள் வந்து ஆப்சண்ட் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பிகாஸ் ஆஃப் ஹெல்த் ரீசன்ஸ் அண்ட் அதர் இஷ்யூஸ்னால ஆப்சண்ட் இருந்தாங்க. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி நம்ம அடிஷ்னலாக வந்து அந்த மேன் பவரை வந்து ஃபில் பண்ணிட்டோம். இது இல்லாமல் வாக்குச்சாவடி மையங்களுக்கு செல்லக்கூடிய அரசு அலுவலர்கள் இல்லாமல் அந்த ரிசர்வில் இருக்கக்கூடிய 20% அந்த டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் 20% வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சியில் ஒரு மேரேஜ் ஹால் புக் பண்ணி அங்கேயே அவங்கள தங்க சொல்லியிருக்கோம். ஏன்னா சென்ட்ரலைஸ்டாக அந்த ரிசர்வை வந்து நம்ம இங்கே வச்சுருந்தோம் அப்படின்னா ட்ராவலிங் டைம், இன்கேஸ் யாராவது வரலை அப்படின்னா ட்ராவலிங் டைம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் வந்து ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி சட்டமன்ற தொகுதியிலையும் வந்து இந்த ரிசர்வில் இருக்கக்கூடிய போலிங் பர்சனலை நம்ம அங்கே வச்சுருக்கோம். ஏதாவது எமர்ஜென்சி, அதாவது ப்ரீவியஸ் டே நைட், இப்போ முதல் நாள் மத்தியானமே வந்து அவங்க போலிங் பர்சனல்ஸ் வந்து வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்து செல்ல வேண்டும். அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும் யாராவது ஆப்சன்டீஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரிசர்வ் வந்து போல் முடிகிற வரைக்கும் அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கல்யாண மண்டபம், ஒரு மேரேஜ் ஹால், அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து உட்கார வச்சுருக்கோம். எனி ஆப்சன்டீஸ் இருந்தால் இம்மீடியட்டாக நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். போலிங் டைம் காலையில் எத்தனை மணிக்கு சார்? நமக்கு வந்து 5:30க்கு வந்து மாக் போல் ஸ்டார்ட் ஆகுது. போலிங் ஏஜென்ட்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்கன்னா 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் வாக்குச்சாவடி மையங்களில் போலிங் ஏஜென்ட்ஸ் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா 5:45 வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. 5:45க்கு மாக் போல் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஆக்சுவல் போல் வந்து நமக்கு 7 o'clock ஸ்டார்ட் ஆயிரும். 7 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும். எவ்வளோ போலீஸ் வந்து ஸ்ட்ரென்த் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? எவ்வளோ பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் கேட்போம்? சிஏபிஎஃப் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 7 கம்பெனிஸ் வந்து வந்திருக்காங்க. ஈச் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 72 நம்பர்ஸ் இருப்பாங்க. இதில் ஆல்ரெடி வந்து ஸ்டாட்டிக் சர்வைலன்ஸ் டீமில் நம்ம ஒரு ஹாஃப் செக்ஷன் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஹாஃப் செக்ஷன்னா ஒரு 4 போலீஸ் சிஏபிஎஃப்பில் ஸ்டாட்டிக் சர்வைலன்ஸ் டீமில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து 4 போலீஸ் பர்சனல் வந்து போட்டிருக்கோம். இந்த சிஏபிஎஃப் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும், பதற்றமான வாக்குச்சாவடிகள் அனைத்திலும் வந்து நிச்சயமாக வந்து சிஏபிஎஃப் இருப்பாங்க. இவங்களுடைய பார்ட் வந்து கவுண்டிங் சென்டர்லேயும் வந்து டெப்யூட் பண்ணும். 3 அடுக்கு பாதுகாப்பு வந்து கவுண்டிங் சென்டரில் இருக்கும். ஸோ அதற்கான ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இந்த 7 கம்பெனி சிஏபிஎஃப் ப்ளஸ் நம்மளுடைய ஸ்டேட் போலீஸ், அது 4057 நபர்கள், அவர்களும் வந்து இந்த தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளார். நம்ம சோஃபார் திருச்சி மாவட்டத்தில் அனௌன்ஸ்மெண்ட், எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து கேஷ் சீஷர் வந்து பார்த்திங்கன்னா 5.37 crores வந்து கேஷ் சீஷர் இருக்குது.
ப்ரீஷியஸ் மெட்டல் அண்ட் அதர் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8.06 crores ஒர்த் ஆஃப் ப்ரீஷியஸ் மெட்டல் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரிடே கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. கால்ஸ் வர வர வந்து நம்மளுடைய எஃப்எஸ்டி வந்து அங்கே ஃபீல்டுக்கு போவாங்க. நம்ம கலெக்டரேட்டில் ஒரு சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் ரூம் இருக்குது. அந்த கண்ட்ரோல் ரூமில் வரக்கூடிய கால்களில் 100 நிமிடங்களுக்குள் அவர்கள் வந்து எஃப்எஸ்டி அந்த களத்திற்கு சென்று அதனை வந்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுத்து யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அந்த ஃபீட்பேக்கும் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல் ரூம்லேருந்து கொடுப்பாங்க. அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பண பரிவர்த்தனை பணம் ஏதாச்சும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி நமக்கு நியூஸ் வந்ததுன்னா இமீடியட்டாக நம்மளுடைய எஃப்எஸ்டி அண்ட் எஸ்எஸ்டி வில் ஆக்ட். 2400க்கும் மேற்பட்ட நேற்றுக்கு ஈவினிங் ஒரு 6 o'clock வரைக்கும் 2400க்கும் மேற்பட்ட கால்கள் வந்து நமக்கு வந்திருக்கு. எக்ஸாக்ட் ஃபிகர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.